உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான விதிமுறை, எனக்குமான விதிமுறையை நான் சொல்லுகிறேன். ஒன்று, அவங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்க மனசுக்கும் சொல்லுங்க, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூல், எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. ரெண்டாவது ரூல், எது சரியில்லைன்னு உன் மனசுக்கு படுதோ அதை செய்யாத. உன் மனசுக்கு படும் சரியில்லைன்னு செய்யாத. மூன்று, எது பொய், எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. அடுத்தது, எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி கருத்து சொல்லாத, கம்முன்னு இரு. இந்த 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துருங்க பாப்பா உங்க குழந்தைகளுக்கு. முதல்ல அம்மா அப்பா இதை நம்ம சொல்லிப்போம் பாருங்க வீட்டில். குழந்தை எப்பொழுது வன்முறையாளனாக மாறுகிறது என்று நினைக்கிறீர்கள்? அது உங்களை பார்த்து வளர்கிறது. நீங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை என்று தெரிகின்ற அந்த வினாடியில் அது தவறான விஷயங்களை செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்ககிட்ட, உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க கொஞ்சம் பாருங்கன்னு. அடாடா, உங்க எக்ஸ்பிரஷன் இருக்குதே, ஏன் பிள்ளையாம? நாங்கள் நல்ல குடும்பத்திலேருந்து வர்றோம், நாங்கள்லாம் பொய் சொல்ல சூப்பராக சொல்லும். எங்களுக்கு தெரியாதா? அது சொல்லுமா சொல்லாதான்னு? நீங்கள் மாணிக்கம் தான் பேர் வச்சு அனுப்புவீங்க, அதுக்குள்ளே பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும். 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போது. முதல்ல அந்த 4 பேரை திருத்துற வழியை பாருங்க. நானும் 25 வருஷமாக தேடிட்டு சொல்கிறேன். இந்த 4 பேருக்கு லீடரே அதுதான். உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு இல்லை. புரிஞ்சுதா? ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அம்மா அப்பா, அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பாவை, என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு யார்கிட்ட தெரியுமா சொல்லுவாங்க? ஃபெயிலான பிள்ளையினுடைய அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் பிள்ளையை அடிக்கலாமா, துன்புறுத்தலாமா, அதுக்கு மனநோய் வர்ற அளவிற்கு சூழலை ஏற்படுத்தலாமா? உங்கள் குழந்தை படிக்குதுன்னா உங்கள் குழந்தை படிக்குது, அதோட நிறுத்துங்க. என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டுன்னு முதல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா அந்த குழந்தைக்கு? நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதே இல்லை, 10வது மார்க் தான் வாங்கியிருக்கிறேன் இது வரைக்கும். ஃபஸ்ட் மார்க் வாங்குறது எங்கன்னே தெரில. 10வது மார்க் வாங்கினேன்னா எங்கே இருக்கிறேன்னு ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக வரணும்னா இப்போ செகண்ட் யார் வர்றது, தேர்டு யார் வர்றது, இப்போ 4th யார் வர்றது? எது படிப்பு? அதிக சம்பளம் வாங்குற மாதிரி படிக்கணும், படி. அதிக சம்பளம் கொடுக்குற மாதிரி படிக்கணும், படி. சிலது மீன், சிலது மான். மான் காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். மீனை எடுத்துகிட்டு போய் மரம் ஏறுன்னு சொல்லாத, ஃப்ரீயாக விடுங்க குழந்தைகளை. குழந்தைகளுக்கு தெரியும், நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதா? ரொம்ப பயந்து என்ன பண்ண போகிறோம்? கிரவுண்டில் கூட விளையாட விடுறது இல்லை பிள்ளைங்கள. இத்தனை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு 4-5 தான் கப்பு வாங்குது. கிரவுண்டை பயன்படுத்த விடுங்க எல்லாரையும். டீச்சராக இருக்கிறது கஷ்டம். ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும், பாடங்களையும் முழுமையாக செய்ய வேண்டும். அரசு தருகின்ற அத்தனை புதிய காரியங்களிலே அந்த ஆசிரியர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளோ வேலை தெரியுமா ஒரு ஆசிரியரா? டீச்சர் யார் தெரியுமா? நான் என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன். என் பிள்ளை இதை பார்த்தால் கோபித்துக் கொள்வான், பரவாயில்லை. என் பிள்ளையின் வெற்றியை விட நான் அதிகம் மகிழ்வது என் வகுப்பில் ஒரு பிள்ளை ஜெயிக்கின்ற பொழுது. இது இந்த டீச்சர்ஸ்க்கு மட்டுமே கிடைச்சிருக்கக்கூடிய பெரும் பேரு. ஆசிரியர்கள் தான் வாங்கி கொண்டு வருகின்ற எந்த ஆயுளையும் முழுமையாக வாழ்வதே இல்லை தெரியுமா? உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் அதை செலவழித்து விடுகிறார்கள். ஆசிரியர்கள் போகும்போது ஒரு கும்பிடு போட்டுட்டு போங்க. அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த ஆசிரியர் சமூகத்தை ஏதோ சில கலவரங்களின் காரணமாக
அவர்களுக்கான மரியாதை இன்றைக்கு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனவேதனையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். காவலாளிகளில் தவறான காவலாளிகள் உண்டு, அதனால் ஒட்டுமொத்த காவல்துறை என்பது குற்றமுடையதா என்ன? கிடையாது. அம்மாவில் குழந்தையை கொலை செய்து தன் இச்சைக்காக போகின்ற அம்மாக்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அதனால் பெற்றோர் எல்லோருமே குற்றவாளிகள். மருத்துவத்துறையில் குற்றம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையுமா குற்றமுடையது? அப்படித்தான். சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பிழை, அது ஆசிரியர்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிழை செய்தவர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமான ஆசிரியருடைய அந்த இனத்தை ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்றங்களினால் மதிப்பிடுவது என்பது சமூகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். ஆசிரியர்களை நம்புங்கள். நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் நினைத்தேன். இன்னைக்கு குழந்தையை வளர்க்குறதுங்கிறது காம்ப்ளெக்ஸ் மேட்டராக இருக்கு, காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. குழந்தைன்னா உடனே ஓடி வந்து சண்டை போடுறீங்க. ஏன் சண்டை போடுறீங்க தெரியுமா? உங்கள் குழந்தையை இழக்க நீங்கள் தயாராக இல்லை. அதை முதலில் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை திருத்தாமல் ஆசிரியரை வந்து திட்டாங்களேன்னு கல்வி அலுவலர் சொன்னார். கிடையாது சார். ஒரு குழந்தை மன வருத்தம் அடைகிறது என்றால் அது எந்த ஒரு நிலைக்கும் போகலாம் என்கின்ற வல்னரபிலிட்டி இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஓடி வந்து பள்ளிக்கூடத்தில் நிற்காமல் வேறு எங்கே நிற்பது? ஆனால் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் ஆசிரியரும் பெற்றோரும் சேர்ந்து பயணப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். பெற்றோர்களே, நாம் இதை கடந்து முன்னால் இருக்கின்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் வளர்த்தாக வேண்டும். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார். ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னா ஒரு பாப்பா, அது பாப்பான்னு சொல்ல முடியாது, அவங்கள டீச்சர் தான் அது, ஆனால் சின்ன வயசு, ஒரு 20-22 வயசு இருக்கும். அது ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டீ கொடுத்துட்டாங்க. அப்புறமா நான் டீ எடுத்து குடிக்கலான்னு பார்க்குறேன், தாகமாக இருக்கு. ஒரு சிப் குடிச்சிட்டேன். அப்புறமா தண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. தண்ணி வந்துருச்சு. சரி தண்ணி குடிச்சிடலான்னு குடிச்சிட்டு டீ எடுத்து மறுபடியும் சிப் பண்ணுற, ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிது. எது ஃபஸ்ட்டு வைக்கணும்? வந்தவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? தண்ணி, அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறமா காஃபி டீ கொடுக்கணும். இது முறை, அப்படி தானே? இது ஏன் இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறைக்கு தெரில தெரியுமா? ஏன் தெரில? வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வர்றதில்லை, வந்தால் வச்சு பழகுவோம், வர்றதில்லை. நீங்களே எங்கேயும் போகிறதில்லை. முதல்ல ஓரளவு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது இருந்தது, அது நின்று போச்சு. ஹோட்டலுக்காவது போகிறது இருந்துச்சு, அதுவும் நின்று போச்சு. இப்போ எல்லாம் ஸ்விக்கி, எல்லாம் ஆர்டர். எப்படி உருப்படும்? குடும்பம் என்கிற சாட்டர்டே சண்டேனால கொண்டாட்டத்திற்கான தினம் என்று யார் சொன்னது? அது ஓய்வுக்கான நாள். ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள். அன்றைக்கு கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிட்டுக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஓய்வு நாளை தான் கொண்டாட்டமான நாளாகவே பயன்படுத்துகிறோம். நாம் திங்கக்கிழமை ஆக டயர்டா போய் சேர்றோம். குவாலிட்டி இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதில் சில பிழைகளை பெற்றோர்களே நாம் செய்கிறோம். எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குங்க இந்த பர்கர் ஆர்டர் பண்ணும்போது. 750 ரூபாய்ங்க 2 பன்னு, ஒரு பன்னு 2 ரூபாய்ங்க, ரெண்டாவது பன்னு 2 ரூபாய்ங்க, மொத்தம் 4 ரூபாய்ங்க. நடுவில் ஒரு வடை, அது ஒரு 15 ரூபாய்ங்க. மொத்தமாக போட்டாலே 50 ரூபாய்க்கு வராது, 750 ரூபாய்க்கு அதை வச்சு சாப்பிட்றோம். ஒரு வாரம் சமையலுக்காகங்க அந்த காசு. ஒரு பர்கர் காசு ஒரு வாரம் சமையலுக்காகும். நான் சும்மா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வாழ்வியலின் அடிப்படையை மாற்றுவதற்காக பேசி கொண்டிருக்கிறேன். முதல்லலாம் எங்கள் அம்மா ஒரு இட்லி பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சட்னி, அவ்வளோதான். சாம்பார் பண்ணாங்கன்னா அது நைட்டு வரைக்கும் இருக்கும் சுட வச்சு. மத்தியானம் காரக்குழம்பு பண்ணிட்டாங்கன்னா நைட்டு தோசை, அதுக்கு அதுதான் தொட்டுக்க. சாதம் மிச்சமாயிருச்சுன்னா அடுத்த நாள் கஞ்சி சோறு. இன்னைக்கு நீ நான் சாப்பிட்ற, நீ நான் சாப்பிட்ற, நீ நான் சாப்பிட்ற, நீ நான் சாப்பிட்ற. 5 பேருக்கு 5 சாப்பாடு. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு.
வாழ்க்கை கெட்டு போவது எதிலிருந்து? ஆரம்பத்தில் இருந்து தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாமல் போவதற்கு காரணம் அடிப்படைகளை நீங்கள் ஆடம்பரமாக மாற்றி இருக்கிறீர்கள். அடிப்படை வசதியாக வைத்திருங்கள், ஆடம்பரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானவர்கள் தான் உயர்ந்து வருகிறார்கள். நான் பல இடங்களில் சொல்கிறேன், இந்த இடத்திலும் நான் சொல்லுகிறேன். நேற்று மிக முக்கியமாக உங்களிடத்தில் பேசுவதற்காக நான் சில வீட்டு பாடங்களை செய்தேன். நம்ம குழந்தை புத்திசாலியாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? மார்க் வாங்குதா இல்லையான்னு தானே பார்க்குறீங்க. குழந்தை ஸ்மார்ட்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எதுக்குமே நோ சொல்லி பழகலைன்னா, வெளியில் உலகம் யாரேனும் நோ சொல்லிவிட்டால் அந்த குழந்தை மனம் ஒடிந்து விடும். தெரியுமா உங்களுக்கு? ப்ளசண்ட்டாக இருக்கலாம், அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது. நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கின்றன. ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு, நான் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்கு, நெஞ்சு வலிச்சுது. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு. பணக்கார லேடி நேராக போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. 22 பிளாக்கு. 22 பிளாக்லாம் வாய்ப்பே கிடையாது. 6-7 இருக்கும், அவ்வளோதான். மேக்ஸிமம் 8 இருக்கும், அதுக்கு மேலே பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மானிட்டர் 22 காட்டுது. நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் சீஃப் வராரு கீழே. செடேஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே உடனே ஆப்ரேட் பண்ணணும். படுத்துட்டு இருக்கிறதுல இந்த அம்மாக்கு காட் கனெக்ட் ஆகிட்டாராம். காட் கேட்குறாராம் அந்த அம்மாட்ட, வரியா போலாமா? அந்த பொண்ணு சொல்லிச்சான், வரணுமா? ஐ எம் ஒன்லி 52. ஓகே, இன்னொரு 23 இயர்ஸ் இருந்துக்கோ, அப்புறம் வந்துடணும். ஓகே. இப்போ டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்ணுறாரு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நோ பிளாக். செடேஷன் கொடுத்துருக்குதா, நேராக கொண்டு போய் வார்டில் போட்டாங்க. வார்டில் எழுந்திரிச்சு பார்க்குது, ஒன்றுமே இல்லை, ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றுமே இல்லை. முன்னால் கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குது. 52 இயர்ஸ் கேர்ள். நல்லா தானே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங், கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன். 23 இயர்ஸ் கிடச்சிருக்கு, அனுபவிக்கலாம்ல. சரியாக அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுது அந்த ஹாஸ்பிட்டல்லையே. ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அது. 3 மாதம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தது. ஃபேஸ் லிஃப்டிங், அது இது எல்லாம், போட்டாக்ஸ் அது இதுன்னு போட்டு சூப்பராக ஆயிடுச்சு மேடம். 3 மாதம் கழித்து டாக்டர் பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. 25 லட்சம் ரூபாய். கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு. அவ்வளோ அழகாயிடுச்சு அந்த பொண்ணு. அது சொல்லிச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி நேராக போய் பில் கட்டிட்டு ஃபோன் பண்ணுது. அவங்க ஹஸ்பண்ட் முன்னால் வந்து நிற்கிறாரு. இந்த லேடி அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போய் வண்டியில் ஏறணும். ரோட் க்ராஸ் பண்ணும்போது லாரி அடித்து ஸ்பாட் அவுட்டு. டைரெக்டாக காட் கட்ட போயிடுச்சு. காட் கட்ட கேட்குது இப்போ அந்த பொண்ணு. நான் கேட்டேனா, என்ன சொன்னேன் நீ? 23 வருஷம் விடுறேன்ன, 3 மாதத்தில் தூக்கிட்ட. நான் கேட்டேன் உங்ககிட்ட, 23 வருஷம் நீ தானே கொடுத்த. காடு தலையில் அடிச்சிட்டு சொன்னாராம், அடி பாவி அது நீயா, எனக்கு அடையாளமே தெரிலன்னு. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு. ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை, இளமையானவர்களுக்கு அவசியமே இல்லை. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணாலும் ஏதாவது டிங்கரிங் பட்டின்னு பார்த்துக்கலாம். அதற்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு எதற்கு அலங்காரம்? நாம் சொல்லுகிறோமே, நமக்கு என்ன சொல்லுகிறது? நாலடியார் என்ன சொல்லுகிறது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நீ படிச்சிட்டியா, நீ புத்திசாலியா, நீ தான் அழகி. இந்த வார்த்தையை, இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டாமா?